மாவட்டம் நிலக்கோட்டை அருகே வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் தோட்ட மேற்பார்வையாளர் கொலை செய்துவிட்டு 20 ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதி மக்கள் இடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் நிலக்கோட்டை அருகே உள்ள கொல்லிச்செட்டியப்பட்டியில் கமலக்கண்ணன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் சங்கர நாராயணன் என்பவர் மேற்பார்வையாளராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் இவரது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் உறங்கிக் கொண்டிருந்த சங்கர நாராயணனின் கை கால்களை கழுத்தறுத்து படுகொலை செய்துள்ளனர். பின்னர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 20,000 ரொக்க பணம் மற்றும் டிவி ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து போலீசார் கொலையாளிகளை தேடி வருகின்றனர். இதேபோல் கிழக்கு தாம்பரம் பகுதியில் ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன அதிகாரி வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1/2 கிலோ வெள்ளி, 20,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கோவை கணபதி KRP நகரில் மணிகண்டன் என்பவருக்கு சொந்தமான பம்பு செட் நிறுவனத்திற்குள் நுழைந்த கொள்ளையர்கள் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 2.5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பகுதி நேர ரேஷன் கடை திறக்காததை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆட்டுக்குளத்தில் பகுதி நேர ரேஷன் கடை அமைக்க வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மதுரை மாவட்ட ஆட்சியர் கடந்த 4 மாதங்களுக்கு முன்னர் ரேஷன் கடை அமைக்க உத்தரவிட்டுள்ளார். 4 மாதங்களுக்கு மேலாகியும் இதுவரை பகுதி நேர ரேஷன் கடை அமைக்க எந்தவொரு நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை. இதனை கண்டித்தும் உடனடியாக பகுதி நேர ரேஷன் கடை அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மேலூர் சிவகங்கை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் 14/2/2014 அன்று ஒரு ஆணையிட்டாங்க. அதுல ஆட்டுக்குளம் கிராமத்திற்கு பகுதி நேர கடை அமைக்க சொல்லி உத்தரவிட்டாங்க. அது உத்தரவிட்டும் 4 மாசமா அது நிறைவேற்றாதனால பொதுமக்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு பசுமறியல் வந்திருந்தாங்க. அந்த பசுமறியல் தாசில்தார் சார் சொன்னதுனால 15ஆம் தேதி, அதாவது வர்ற 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்க ஊர்ல ரேஷன் கடை திறப்போம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்ததுனால மக்கள் எல்லாம் பசுமறியல் விட்டு கலந்து சென்றிருக்காங்க. அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவையும் சாருடைய வார்த்தையும் கட்டுப்பட்டு கலந்துறோம். உறுதியா 15ஆம் தேதி கடை வந்து நினைக்கிறோம். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வட்டாட்சியர் குமார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி 10 நாட்களுக்குள் ரேஷன் கடை அமைத்து கொடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மதுரை அருகே குவாரிகளில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் டெட்டனேட்டர்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே பாலமேடு பகுதிகளில் செயல்பட்டு வரும் கல் குவாரிகளில் சட்டவிரோதமாக வெடிபொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட குற்ற நுண்ணறிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது தனியாருக்கு சொந்தமான 2 குவாரிகளில் சட்டவிரோதமாக வைத்திருந்த 1950 ஜெலட்டின் குச்சிகள் மற்றும் 14 எலக்ட்ரானிக் டெட்டனேட்டர்கள், 6 வயர் பாக்ஸ்கள் மற்றும் வாகனம் ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சும்சுதீன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இருவரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை கொளத்தூரில் சிக்னல்கள் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சென்னை கொளத்தூர் ரெட்டேரி, செந்தில் நகர் மற்றும் முக்கிய சாலைகளில் உள்ள சிக்னல்கள் பராமரிப்பு இல்லாமல் சாய்ந்து உடைந்து கிடக்கிறது. இதனால் இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகுவதாகவும், சிக்னல்கள் இல்லாததால் வாகனங்கள் அடிக்கடி விபத்துகள் நேரும் சூழ்நிலை உருவாகி உள்ளதாகவும் வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர். போக்குவரத்து போலீசார் அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக கூறும் வாகன ஓட்டிகள் பராமரிப்பு இல்லாமல் சாலைகளில் போடப்பட்டுள்ள சிக்னல்கள் சரி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். இதேபோல் புதுக்கோட்டையில் இருந்து அறந்தாங்கி செல்லும் வழியில் உள்ள பேராங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல் குழாயில் உள்ள விளம்பர பலகையை அகற்றும் முயற்சியில் கூலி தொழிலாளி சிவமுருகன் என்பவர் ஈடுபட்டுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சிக்னல் குழாய் முறிந்து விழுந்ததில் சிவமுருகன் காயமடைந்தார். பஸ் ஸ்டாப்ல சிக்னல் போஸ்ட் இருக்கு. இந்த சிக்னல் போஸ்ட்ல வச்சு 6 மாசம் தான் ஆகுது. 6 மாசத்துக்கு இடையில
துருப்பிடிச்சி போனாலும் இன்டிமேஷன் கொடுத்தாச்சு. அப்படின்னு அது சரியான இது இல்லாமல் இப்போ உளுந்து 2 பேர் ஆபத்து நிலையில் இருக்கிறாங்க. இது இந்த இன்னும் பப்ளிக் இந்த இது ஈவினிங் டைம்னாக்கா ஸ்கூலு நிறையா இருக்குது இந்த மாதிரி இடத்துல. அப்படி வந்துச்சுனாக்கா இன்னும் நிறையா பிள்ளைங்களுக்கு பாதிப்பு இருக்கும். இது பண்ணியிருக்கோம். இப்போ நைட்டு ஒரு 7-8 மணிங்கிறதுனால இது எந்த அளவுக்கும் பாதிப்பு இல்லாமல் ஓரளவு நார்மலாக இதாகி அப்படி இதாக இருக்கு. மேலும் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த விக்னேஷ் என்பவரும் பலத்த காயமடைந்தார். தரமில்லாத சிக்னல் குழாய் அமைத்ததே விபத்திற்கு காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாமக்கல் அருகே காதல் திருமணம் செய்தவரை கடத்தி சென்ற 6 பேரை போலீசார் கைது செய்தனர். ராசிபுரத்தை அடுத்த நாமக்கரிப்பேட்டை ஆர் புதுப்பட்டி பகுதியை சேர்ந்த கண்ணனும் ஈரோடு கொல்லம்பாளையம் பகுதியை சேர்ந்த நேந்திர பிரியாவும் காதலித்து வந்துள்ளனர். இருவரை சமூக சேர்ந்த இவர்கள் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கண்ணனின் பெற்றோர் இவர்களது காதலுக்கு சம்மதம் தெரிவிக்க கடந்த மே மாதம் இருவரும் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இந்நிலையில் கண்ணன் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கண்ணனை அடித்து உதைத்து கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து நேத்தி பிரியா காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கடத்தல் நபர்களிடம் இருந்து கண்ணனை மீட்டனர். நேத்தி பிரியாவின் உறவினர்களான ஈரோடு கருங்கல் பாளையத்தை சேர்ந்த பிரபாகரன், பெங்களூரை சேர்ந்த வெங்கடேஷ், கொடுமுடி வடக்கு தெருவை சேர்ந்த மகேஷ், பிரேம்குமார், கார்த்தி, கவின்ராஜ் ஆகிய 6 பேரும் கடத்தலில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். நெல்லை அருகே காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் தொடர்பான இருசக்கர வாகனங்கள் மற்றும் சைக்கிள்கள் காவல் நிலைய வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காவல் நிலையத்தின் பின்புறம் நுழைந்த மர்ம நபர்கள் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களுக்கு தீ வைத்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். வாகனங்கள் தீப்பற்றி எரிவதை கண்ட காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் மற்றும் சைக்கிள்கள் முழுவதுமாக எரிந்தன. இது தொடர்பாக தோப்பூரை சேர்ந்த விஜயநிதி என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல் நிலையத்தில் வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்கள் இடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.